234 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி போய் பிரச்சாரம் பண்ணணும். காங்கிரஸ் பிரச்சாரம் செய்யணும், பிசிக பிரச்சாரம் செய்யணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சாரம் செய்யணும், திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க போய் எல்லா வேலைகளும் செய்யணும், எல்லாமே அவங்க செய்யணும், அவங்க தொண்டர்கள் செய்யணும். ஆனால் ஆட்சி அதிகாரம்னு வரும்போது திமுக மட்டும்தான் வரும், திமுகவோட மன்னராட்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ காங்கிரஸோட கூட்டணி இன்டாக்டாக முடிவு ஆயிடுச்சா ஆகலையா? ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் நல்லிணக்க மாநாடு அப்படின்றத பார்க்கும்போது அதில் வந்துட்டு திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசியதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட தலைமை தரப்புலேருந்து, ராகுல் காந்தி தரப்புலேருந்து மத்தியில் இருந்தோ இல்லை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்புலேருந்தோ எந்த ஒரு அறிக்கையுமே இன்னும் வரலை. ஆனாலுமே நடக்கிற செயல்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கிட்ட சொல்லலைங்க, ஆனால் கிட்டத்தட்ட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் அதுதான் முதலே சொன்னேன். இந்த திமுக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சியினுடைய உழைப்பெல்லாம் சுரண்டுது. 234 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி போய் பிரச்சாரம் பண்ணணும். காங்கிரஸ் பிரச்சாரம் செய்யணும், பிசிக பிரச்சாரம் செய்யணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சாரம் செய்யணும், திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க போய் எல்லா வேலைகளும் செய்யணும், எல்லாமே அவங்க செய்யணும், அவங்க தொண்டர்கள் செய்யணும். ஆனால் ஆட்சி அதிகாரம்னு வரும்போது திமுக மட்டும்தான் இருக்கும், திமுகவோட மன்னராட்சி மட்டும்தான் இருக்கும். கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் முதலமைச்சர் ஆகணும். அதுலேயும் கோபாலபுரத்து ஆண் வாரிசுகள் மட்டும்தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆக முடியும். பெண் வாரிசுகளுக்கு அங்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. கடை சமத்துவம் வர பேசுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு எதிரான மனநிலையில் தான் நம்ம தலைவர் முதல் மாநாட்டிலே சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை முன்வைக்கிறாரு. உண்மையிலே சொல்ல போனால் 50 ஆண்டு காலமாக இதெல்லாம் கேட்டுக்கொண்ட கட்சிகள் இவங்க தான். கூட்டணியில் இருந்துக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அதை வாய் வார்த்தையில் கூட சொல்ல தயாராக இல்லாத திமுக கூட தான் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிருப்தி இருக்குது. நம்ம தலைவர் அதை முன்வைக்கிறாரு. அப்போது இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை மாற்றுக் கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏன் நம்முடைய தலைவர் ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, நம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஏன் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது, ஏன் அமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் நம்முடைய தலைவர்களுக்கு அது இல்லையான்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிந்தனையின் வெளிப்பாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளையோர்களினுடைய வெளிப்பாடு, அந்த கட்சியினுடைய தொண்டர்களின் வெளிப்பாடு தான் இவர்களை தாவேகாவை நோக்கி தள்ளுது. அப்போ இவர்கள் விருப்பப்படுறாங்க, தாவேகாவையா நம்ம ஏன் தாவேகா கூட போய் சேரக்கூடாது, நம்ம ஏன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடாது, ஏன் நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லா கட்சிகளும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கூட்டணி கணக்கை வச்சு தானே நீங்கள் ஒரு நாள் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தீங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க, சுரண்டிக்கிட்டு இருந்தீங்க. அந்த கூட்டணி கணக்கு மாறும், எலெக்ஷனில் 0 ஆகும். எந்த கூட்டணியை நம்பி நீ 2026 தேர்தலை சந்தித்து ஜெயிச்சிடலாம்னு நினச்சிங்களோ அந்த கூட்டணி கணக்கை நான் உடைப்பேன்னு என் தலைவர் சொன்னார்.